நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா அரசியல். அதாங்க பாலிடிக்ஸ். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ பிடிக்காதவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சி அறிக்கையை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா முழுக்க அரசியல் பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். சமீபத்தில் டெல்லியில் சட்டமன்றத்துக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், அதாவது பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா 2 வழிகள் இருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களுடைய சொந்த போர்ட்டல், அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஓட் ஹெல்ப் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. பிளே ஸ்டோர்லயும் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் ஐபோன்லயும் கிடைக்குது. இந்த 2 போனை யார் பயன்படுத்தினாலும் இந்த ஃபோன் மூலியமா டெல்லி எலெக்ஷனோட ரிசல்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெல்லி எலெக்ஷன் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எந்த ஒரு மாநிலத்தில் உள்ள எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதே போல பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த 2 வழிகளில் போயிட்டு நீங்க செக் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கொஞ்சம் அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த டெல்லி எலெக்ஷனோட ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க ஆவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2 வழிகளில் நீங்கள் படலாம். அது மட்டும் இல்லாமல் NDTV அவங்களும் லைவாகவே உங்களுக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை உடனுக்குடனே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள இந்த டிவி சேனல்லையும் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ மொபைலில் எனிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த 2 வழிகள் செம. வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலியமா எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுவும் ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு அழகான வழிமுறை இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பார்த்தீங்களா URL டாப்பில் results.eci.gov, இந்த மாதிரி results.eci.gov.in. ஸோ இந்த லிங்கை நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ February 11 காலை 8 மணிக்கு டெல்லியில் நடந்த அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய எலெக்ஷனோட ரிசல்ட்டை நீங்கள் இதில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் டெல்லியில் உள்ள எலெக்ஷன் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்கை நீங்கள் டேப் பண்ணால் போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் டிசம்பர் மாதம் ஜார்க்கண்டோட ரிசல்ட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜார்க்கண்டோட ரிசல்ட். ஸோ ஒவ்வொரு பார்ட்டியோட சீட் எத்தனை, 2 சீட்டு, 25 சீட்டு, 25 சீட்டு யார், பிஜேபி, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் எவ்வளோ சீட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வழிமுறையும் இருக்குது. அதாவது ஆப் மூலியமா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டவுன்லோட் ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப். இது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஐபோனா இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதை நான் டேப் பண்றேன். ஸோ இந்த ஆப் தான் ஓட்டர் ஹெல்ப் லைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில வினாடிகள் எடுக்கும் இதை டவுன்லோட் ஆகி முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15.4 MB கொண்ட ஃபைல் பாருங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆப்பில் இந்த மாதிரி வசதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ள என்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஆப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சொந்த ஆப். நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப் லைன். ஸோ ஒரு சில விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்து இஃப் யூ ஆர் அ ரிஜிஸ்டர் யூசர் என்டர் யுவர் மொபைல் நம்பர் டு லாகின் ரிசல்ட் டெல்லி எலெக்ஷன் 2020. ஸோ பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு ரிசல்ட் வரும். ஸோ இந்த லாகின் தேவையில்லை நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் லாகின். வாவ், பார்த்தீங்களா அதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஃபார்ம்ஸ் இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு, EVM இருக்கு, அப்புறம் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட், கேண்டிடேட், கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்ஸ்ப்ளோர், பர்சனல் வால்ட், கேலரி, டவுன்லோட் இருக்கு. நம்ம ரிசல்ட் தான் மெயின். ஸோ அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் டிசம்பர், பார்லிமெண்டரி எலெக்ஷன் ரிசல்ட் 2019, பாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட். இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லா விவரங்களையும். மொபைல் மூலியமாகவும் சரி, ஆன்லைன் மூலியமாகவும் சரி தெரிஞ்சுக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.